அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் 2 பாத்திரம் வாங்கியிருந்தேன். அதோடைய என்ன வாங்கினேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. சௌபாக்கியாவில் மல்டி கடாய், அதாவது மல்டி கடாயில் நம்ம இட்லி செய்யலாம். இட்லி கடாய் தான் இது. இட்லி செய்யலாம், ரைஸ் செய்யலாம், அப்புறமா குழம்பு எல்லாமே வைக்கலாம். மல்டி பர்பஸ்க்கான தேவையான மல்டி கடாய் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறமா ஒரு குக்கர் வாங்கியிருக்கோம். குக்கர் வந்து 3 லிட்டர் குக்கர் வாங்கியிருக்கிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லா பொருளுமே யூஸ் பண்ணக்கூடாது தாங்க சொல்லிட்டு வராங்க. இப்போ நீங்கள் இந்த சௌபாக்கியாவில் இந்த 3 லிட்டர் குக்கர் வந்து அலுமினியம்னு சொன்னோடனே நீங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவீங்க. நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப தான் நம்ம வந்து பொருள் வாங்கி வந்து யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போது நான்ஸ்டிக் தவா கடாய் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக நல்லா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாரும் பார்த்தாலும் நான் நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன், தவா வச்சுருக்கேன், அப்படி இப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கடந்த பிறகு ஐயோயோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களா, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, அலுமினியம் வந்து உருகிற அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது, அது கெடுதிங்கிறாங்க. உருகிற அலுமினியம் நம்ம வாங்கி நம்ம அடுப்பில் வைக்க போகிறதே கிடையாது. நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டீல் கோட்டிங் இருக்கிற அலுமினியம் தான் நம்ம வாங்கி வைக்க போகிறோம். சௌபாக்கியா பிராண்டில் எல்லாருக்கும் தெரியும் அலுமினியம் கோட்டிங், அது பார்த்தாலே உங்களுக்கு ஸ்டீல் மாதிரி தெரியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்ன பண்ணாங்க, பழைய காலத்துக்கே திரும்ப மக்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மண்பானைகள், மண் பொருள் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய பழைய இதிலலாம் எல்லாருமே என்ன யூஸ் பண்ணாங்க, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. டக்குன்னு எதுக்குமே மாற்றம் அது கொண்டு வர முடியாது. மாற்றம் எதற்கு தேவையோ அதற்கு மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ பாருங்கள், வாங்கின இந்த மல்டி இட்லி கடாய் வந்து நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் ரெண்டுமே சேர்த்து 1700 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இஎம்ஐயில் நாங்கள் மொபைல் வாங்கும்போது வெறும் 1700 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருந்த காசில் நான் வந்து இந்த குக்கரும் அந்த இட்லி கடாயும் வாங்கினேன். மூடி உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. தாராளமாக நான் 1700 தான் கொடுத்தேன். எங்கே உங்களுக்கு இவ்வளோ ரேட்டாக கிடைக்குதுன்னு எல்லாம் கேட்காதீங்க. அங்கங்கே ஒரு கடையில் நம்ம பார்கன் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரேட் கம்மியாகும். அது மாதிரி தான் எங்களுக்கு இது கம்மியாகிடுச்சு. இந்த மல்டி கடாய் இதுவும் இந்த இட்லி கடாய் நான் யூஸ் பண்ணி பார்த்தா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் 2. சரி, அதுதான் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஷேர் பண்ணேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.